முதலமைச்சர் உங்களை வீட்டருகே சந்திச்சாங்க. அந்த சந்திப்பு எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு மிக நீண்ட தூரத்துக்கு ரோட் ஷோ போனாங்க, உங்களையும் சந்திச்சாங்க. என்ன பேசினாங்க, நீங்க என்ன பரிமாறிக்கிட்டீங்க அவரோட? அது என்ன பேசிக்கிட்டாங்க. அவர் என்ன உடல்நலா இருக்கா, நல்லா இருக்கா, உங்கள் வீட்டில் தவறுன பிற்பாடு உடம்பை பார்த்துக்கிட்டீங்களா, பார்த்துக்கங்க, அதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. சரி, அவர் அன்பு தான் நமக்கு தேவை. அதனால் நாங்கள் அவரை பார்த்து பேசினதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவருக்கும் அதில் மகிழ்ச்சி இருக்கின்றது. அவருடைய முகநூல் மூலமாக தெரிஞ்சு போச்சு. அதனால் முகநூல் எல்லாத்துலேயுமே பகிர்ந்திருக்காரு. அதனால் மகிழ்ச்சியான நினைவுகள் நேற்று. அது அவ்வளோதான். அந்த கூட்டத்துக்குள்ளங்க இங்கிட்டு நெருக்கல், அந்த பக்கம் நெருக்கல், அது என்ன பேச முடியும்? நீங்க நேற்று பார்த்துருப்பீங்க, 25 கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்தாங்க. பெரிய வரவேற்பு அதிகமாகிட்டு எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு தமிழாசிரியர், ரொம்ப பெரிய அரசியல்வாதி அல்ல, அனுதாபி தான். பகுத்தறிவு இயக்கங்களுக்கும் இந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்குமான ஒரு பெரிய அனுதாபி தான் நான். அதனால முழுமையாக போய் அந்த அரசியலுக்குள்ள நுழையவோ, எனக்கு அவரை பற்றி ஒரு அபிமானம் உண்டு. அவரை பற்றியும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் ஒரு அபிமானம் உண்டு. ஏன்னா தமிழ் இந்த மண்ணில் தழைத்தது அப்படின்னு சொன்னான், அதுக்கு அவங்க தான் காரணம். தமிழாசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு வீறு கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியும். தமிழாசிரியர்களை பற்றி அந்த காலத்தில் ஆரிசாபட்டி அம்மையப்ப பிள்ளைன்னு ஒரு கதை இருந்தான். அது அந்த இதில் உருவங்களை பார்த்தீங்கன்னா கேலி பண்ணுவாங்க தமிழாசிரியர்களை, ரொம்ப கேலி, கலைத்தரமான ஆசிரியர்களாக வச்சிருந்தாங்க. அந்த தமிழாசிரியர்களை நிமிர்த்தி வச்சவரும் தமிழை தலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தியவர்கள் சொன்னால் இந்த பகுத்தறிவு இயக்கம் தான். அப்போ நான் அதை படித்த தமிழாசிரியராக இருக்கக்கூடியது நன்றி செய்ய வேண்டாமா? கடைசியா ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாளா நாடெங்கும் கொண்டாட போறோம்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு எல்லா மரியாதையும் செய்ய வேண்டும். ஏன்னா செம்மொழி என்ற அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அதை தமிழ் மறந்துட முடியாது. காலம் உள்ள வரைக்கும் அவருடைய புகழ் பேசப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.